மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 இருசக்கர வாகனங்கள் 2 கார்கள் மீது வேகமாக வந்த பிக்கப் வாகனம் ஒன்று மோதியது. இதில் 5 இருசக்கர வாகனங்களும் 2 கார்களும் சேதமடைந்தது. விபத்தை உண்டாக்கியவர் ஓட்டுநர் தினேஷ் என்பதும் அவர் குடிபோதையில் வாகனத்தை இயக்கி விபத்துக்குள்ளாகியது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை பிடித்த பகுதி மக்கள் சிசிடிவி கேமரா காட்சிகளுடன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது தினேஷ் குடிபோதையில் இருந்ததும் விபத்துக்குள்ளான பிக்கப் வாகனம் இன்சூரன்ஸ் FC என உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருப்பது தெரியவந்தது. இருப்பினும் குடிபோதையில் வாகனத்தை இயக்கிய தினேஷ் என்பவரிடம் மஞ்சூர் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காவலர் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்ட காட்சியை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இந்த சம்பவம் நீலகிரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே அழகுபாவி என்னும் இடத்தில் கார் ஒன்று ஓசூர் நோக்கி வந்தபோது நாய் குறுக்கே வந்ததால் காரை நிறுத்தியுள்ளனர். இதனால் பின்னால் வந்த கண்டெய்னர் லாரியும் அதன் பின் அரசு பேருந்தும் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதில் அரசு பேருந்தில் பயணித்த 5 பேர் லேசான காயமடைந்தனர். உடனடியாக காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டு சூளகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் வாகனங்களை அப்புறப்படுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவேரி RS பகுதியில் ரயில்வே நிறுத்தம் அமைந்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு பெங்களூர் மார்க்கமாக செல்லும் ரயில்வே இருப்பு பாதையில் ஆண் சடலம் ஒன்று இருப்பதாக ஈரோடு ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் அங்கு சென்று பார்த்தபொழுது சுமார் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் கால்கள் இரண்டும் துண்டான நிலையில் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக இருந்தார். இரவு நேரத்தில் ரயில்வே இருப்பு பாதையை கடக்க முயன்ற பொழுது எதிர்பாராத விதமாக கால் தடுக்கி ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்தபோது ரயில் மோதி உயிரிழந்திருக்கலாம் என ரயில்வே போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. முதியவர் உடலை கைப்பற்றி ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ராயபுரம் இப்ராஹிம் சாஹிப் சாலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை உள்ளது. இந்த பகுதியில் அரசு தினமும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பிற சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனை வாசலில் இருபக்கமும் ஆக்கிரமித்து கடைகள் போடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் கார்த்திக் என்பவர் ஹோண்டா சிட்டி காரில் வரும்பொழுது சென்டர் மீடியனில் மோதி விபத்தில் சிக்கியுள்ளார். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக போக்குவரத்து காவலர் மற்றும் பொதுமக்கள் காரை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி பகுதியில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட காட்டன் சூதாட்டம் நடைபெறுவதாக போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து ஆரணி பஜார் வீதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக 5 நபர்கள் செல்போன் மூலம் நம்பர் எழுதிக் கொண்டிருந்தவர்களை மடக்கி கொடுத்து விசாரணை மேற்கொண்டதில் 5 நபர்களும் ஆரணி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் சூதாட்டத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து இவர்களை கைது செய்த போலீசார் 4 செல்போன்கள், ஒரு லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து 5 பேர் மீதும் ஆரணி போலீசார் வழக்கு பதிவு செய்து காட்டன் சூதாட்டத்தின் முக்கிய பிரமுகர்கள் யார் யார் என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எண்மண் எண்மக்கள் நிறைவு நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூரில் வரும் 27ஆம் தேதி நடக்கவுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளார். இதனிடையே மாநாட்டு திடலில் நடைபெறும் பணிகள் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று பார்வையிட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் எண்மண் எண்மக்கள் நிறைவு விழாவிற்கு பிரதமர் மோடி வரவுள்ளதாக தெரிவித்தார். மேலும் யாத்திரை நிறைவு விழா தமிழகத்தில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே பாம்பன் நகரில் புதிய நியாய விலைக் கடை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. இதில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா கூட்டணி தொடர்ந்து பலமான கூட்டணியாக மாறி வருகிறது. தொடர்ந்து 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்பதில் எந்தவொரு சந்தேகமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது குறித்த கேள்விக்கு பிரதமர் மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்டாலோ அல்லது வேறு ஏதாவது 5 வருடங்களுக்கு முன்பு செயல்படுத்திய திட்டங்களின் நிறைவு விழாவோ அதில் கலந்து கொள்ள வந்தால் மகிழ்ச்சி அடையலாம் என தெரிவித்தார்.
நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி விவசாயிகள் மற்றும் விவசாய அணி செயல் வீரர்கள் மாநாடு மற்றும் தேர்தல் அறிக்கை குறித்த கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தலைவர்கள் சத்தியமூர்த்தி மற்றும் ராஜேஷ்குமார் தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில விவசாய அணி தலைவர் நாகராஜன் பங்கேற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நாகராஜன், மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் பாஜக உறுதியோடு உள்ளது. இதனை கட்டினால் அதற்கு காரணம் திமுக தான். அணை கட்ட பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது எனவும், பாஜகவுடன் பல கட்சிகள் கூட்டணி அமைக்கும், இன்னும் ஒரு சில நாட்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சியில் இன்று கவுன்சிலர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. திருமங்கலம் நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கவுன்சிலர்கள் கூட்டத்தில் மொத்தம் 27 கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். இதில் 6 அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது கோரிக்கையையும் தங்கள் பகுதிகளுக்கான குறைபாடுகளையும் பலமுறை கூட்டத்தில் கூறியும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் தற்போது போடப்பட்டுள்ள அனைத்து தீர்மானங்களையும் நிராகரிக்கிறோம் என்று கூறியும் ஒருதலை பட்சமாக நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டி நகராட்சி ஆணையாளரிடம் தங்களது எதிர்ப்பு மனுவை அளித்துவிட்டு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்பாஸ் அலி ஏற்பாட்டில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடையுடன் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் திருக்கழுகுன்றம் எஸ். ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன், 40 நாடாளுமன்ற இடங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்த அவர், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் 7 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரும் என தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.